ஸோ 1877 வருஷம் அங்க வந்து ஒரே ஒரு நாயர் தான் இருந்திருக்கிறாரு. அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல அரசு பதவியில ஒரே ஒரு நாயர் தான் இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு மெக்காலே பொதுக்கல்வி முறை இங்க வந்ததுக்கு அப்புறமா கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது, வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. படித்து முடிக்கக்கூடிய மக்கள் வேலை வாய்ப்பு வேணும், படிக்கக்கூடிய உரிமை வேணும், வேலை வாய்ப்பு உரிமை வேணும், உயர்கல்வி உரிமை வேணும்னு குரல் எழுப்புறாங்க. நாயர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து திருவிதாங்கூரார்களுக்கே அப்படின்னு சொல்லி குரல் எழுப்புறாங்க. ஸோ அதற்கு பிறகு வந்த சீர்திருத்தங்கள்ல 1891 நாயர்கள் எல்லாம் சேர்ந்து மலையாளி மெமோரியல் அப்படிங்கிற ஒரு மனு ரெடி பண்றாங்க. 10,034 கையெழுத்து வாங்கி அதாவது எல்லாத்துக்கும் பொதுக்கல்வி முறை பயின்ற எல்லாருக்குமே கல்வியிலும் உயர்கல்வி படிப்பதற்கும் வேலை வாய்ப்புலையும் அரசு சமஸ்தானத்துல இடம் வேணும்னு சொல்லி ஒரு 10,034 கையெழுத்து வாங்குறாங்க. அந்த மலையாள மெமோரியல் வந்து 1891 வருஷம் அந்த மன்னர்கிட்ட ஒப்படைக்கப்படுது, திருவிதாங்கூர் மன்னர்கிட்ட ஒப்படைக்கப்படுது. ஆனா இந்த